ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு முடியலாம். வாவ், வட்டலப்பா நல்ல பெர்ஃபெக்ட்டான அளவுல சூப்பரா வந்திருக்கு பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகல ரகல சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போற அட்டகாசமான ரெசிபி பாரம்பரியமான இலங்கை தமிழர்கள் செய்யக்கூடிய அருமையான ஒரு இனிப்பு ரெசிபி. இது வந்து தென் மாவட்டங்கள்ல அதிகமான ரம்ஜான் போன்ற விசேஷங்களுக்கு செய்யக்கூடிய சூப்பரான ரெசிபி. நம்ம செய்யக்கூடிய இந்த பாரம்பரியமான கடலோர பகுதிகளில் கிடைக்கக்கூடிய இந்த ஸ்வீட் என்னன்னு பாக்குறீங்களா? அதுதாங்க வட்டலப்பம். வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். வாங்க ஹாப்பியா சாப்பிடலாம். வட்டலப்பம் செய்யறதுக்கு 15 முட்டையை 1 by 1 உடைச்சு ஊத்திக்கலாம் ஒரு பாத்திரத்துல. ஹீட்டர் வச்சு அடிக்க தேவையில்லை. நம்ம வந்து சுமார் இது மாதிரி ஒரு ஸ்பூனு இல்லாட்டினா கத்தியில நிறைய பபிள்ஸ் வராம வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் ஒன்னா சேர்ற அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கணும். 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பாலும் அந்த முட்டையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம சேர்க்கறது 300 கிராம் நாட்டு சக்கரை. இது கருப்பட்டி போட்டு செய்வாங்க. கருப்பட்டி நம்மகிட்ட இல்லை, அதனால நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறோம். நல்லா வந்து ஸ்லோவா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப பபிள்ஸ் வராம கலந்து விட்டுக்கோங்க. 10 ஏலக்காயை உரிச்சு அந்த சீட்ஸ் மட்டும் கலந்துக்கிறோம். முட்டையோட கவுச்சி வாசனை இல்லாம இருக்கிறதுக்காக. பொடி இருந்தால் பொடி சேர்த்துக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்கு வந்து உப்பு சேர்ப்பாங்க. நாட்டு சர்க்கரையில் ஆல்ரெடி உப்பு இருக்கனால உப்பு சேர்க்கல. நம்ம கலந்த இந்த வட்டலப்பம் மிக்சரை வந்து அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறோம். ஒரு பாத்திரம் போட்டு மூடிக்கலாம் நல்லா டைட்டாக. வட்டலப்பம் ரெடி பண்றதுக்கு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து வட்டலத்தை இதில் வச்சு அவிக்க போகிறோம். நம்ம ஸ்டீம் பாயிலிங் மாதிரி தண்ணிக்குள்ளே இது மாதிரி ஒரு பிளேட் போட்டு வச்சுக்கணும். அந்த பிளேட் மேலே தான் நம்ம வந்து அந்த மிக்சிங் வைக்க போகிறோம். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தா முட்டை மிக்சிங் இங்க பாருங்க. இது இதில் ஒரு வெயிட் போட்டு வச்சிடலாம். நார்மலாக குக்கர் போட்டு மூடி வைப்பாங்க. நம்ம வந்து இந்த மெத்தடில் மூடி வச்சிடலாம். வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பக்காவாக ரெடி ஆயிருக்கு வட்டலப்பம். பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்ட்ராங்காக இருக்கு. நம்ம இதை வந்து கட் பண்ணி பார்த்துக்கலாமா? இப்போ நம்ம இந்த சைடில் எல்லா பகுதியும் வந்து அப்படியே எடுத்து விடுவோம். கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் பீஸ் போட கரெக்டாக இருக்கும். சாச்சி நம்ம செஞ்ச இந்த வட்டலப்பம் நல்ல வாசமனமாக இருக்குது. நம்ம போட்ட ஏலக்காய் செமையாக வந்திருக்கு. அப்படியே கவுத்து சாச்சிக்கலாம். இது வந்து பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் போட்டுக்கோங்க. நான் இந்த சைஸில் போட்டுக்கிறேன். இப்போ இதை எடுத்துக்கலாம். வாவ், சகல அருமையான வட்டலப்பம் நல்ல பெர்ஃபெக்டான அளவுல சூப்பரா வந்திருக்கு பாருங்க. ஜெல்லி டைப்ல இருக்கு. அந்த ஏலக்காய் ஸ்மெல் வந்து அப்படி அட்டகாசமா இருக்கு. நாங்கள் செஞ்ச இந்த எளிமையான மெத்தடை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. எங்க சகல ரகல சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தொடர்ந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதே போன்ற நிறைய வீடியோக்கள் வர காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ.